பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உற்சாகப்படுத்தும் ஆண்டு நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறதான வார்த்தை யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாட்களில் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை உங்களை அழுக வைக்குதா, உங்களை புலம்ப வைக்குதா, ஒரு திக்கு தசை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அப்படியே மன உளைச்சலோடு உட்கார வைக்குதா? அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து தேவன் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. அவனுக்கு பிரியமான தேவச்சனமே, அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. ஏன் துக்கப்படுறீங்க? இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். உங்கள் விசுவாசமானது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொன்னால், அழுது புலம்பக்கூடாது. சரிங்களா? அழுது புலம்பி அந்த பழைய காரியங்களை பேசி அதில் வச்சு மன உளைச்சலாகி எல்லா எண்ணங்களுக்கும் எல்லாரோட பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நிற்கக்கூடாது. பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது, தேவன் இந்த நாளில் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு, அந்த விசுவாசமான வாக்குத்தத்தத்தை கண்டு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உலகமே சந்தோஷப்பட்டாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதுதான் முக்கியம். ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்னு சொல்லிட்டாரா? நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கே இப்பொழுதே தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க.